Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Essential Tamil channel. இன்னைக்கு வீடியோல ஹேர் சீரம் அண்ட் ஹேர் கண்டிஷனர் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி லீவ் இன் ஹேர் கண்டிஷனரும் ஹேர் சீரமும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேர் கண்டிஷனர். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலில் அதிகமான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் நம்ம முடிக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்ஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரெகுலராக தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகும். ஸ்கேல்பில் உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் பால் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல மாய்ஸ்டர் பண்ணும். உங்கள் ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இட்சிங் இருந்ததுன்னா அது ரெடியூஸ் ஆகும். டேண்ட்ரஃபை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம ஹேரை பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்காது, ரொம்ப டேமேஜாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். டீப் கண்டிஷனிங்காக இருக்கும். ஹேர் பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை கேஸ்டர் ஆயில் உங்களுக்கு கோல்டு ஒத்துக்காதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் ஃபார் ஹேர் க்ரோத் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை ஸ்கேல்பை ட்ரீட் பண்ணோம். எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐப்ரோஸில் கூட நீங்கள் கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஐப்ரோஸ் நல்ல க்ரோத் இருக்கும். நிறைய பேருக்கு தின்னாக இருக்கும்ல, அது எல்லாமே சரியாகும். 1 ஸ்பூன் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருந்தால் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதில் பயோட்டின் இருக்குது. ஸோ ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். ஆல்மண்ட் ஆயிலில் SPF 5 வரைக்கும் இருக்குது. ஸோ சன் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். கடைசியாக ஒரு விட்டமின் E கேப்சூல் சேர்த்துக்கிறேன். ஹேர் கண்டிஷனரை ஒரு 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ரூம் டெம்பரேச்சர்னா ஒரு 1 or 2 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஹோம்மேட் ஹேர் கண்டிஷனரை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனரை உங்கள் ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஸ்கேல்ப்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஆர் நம்ம எப்போவுமே ஹேர் கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கண்டிஷனரை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. மிட் லென்த், அதாவது பாதியிலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேரை வாஷ் பண்ணும்போது நீங்கள் பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரலான எஃபெக்டிவான ஒரு ஹேர் கண்டிஷனர் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லா ஹேர் டைப்புக்கும் இது சூட் ஆகும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேர் சீரம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் 3 டேஸ் வரைக்கும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஈவன் ஃப்ளாக்ஸீட் ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப இட்சிங்காக அண்ட் ட்ரையாக இருந்ததுன்னா அது ரெடியூஸ் ஆகும். ஈவன் உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக இருந்தால் எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத் ஆகும். நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ½ ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு விட்டமின் E கேப்சூல் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, பார்க்கவே ஹெல்த்தியாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ½ ஸ்பூன் கிளிசரின் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃப்ராக்ரன்ஸ்க்காக லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஹேர் சீரமை 2 வீக்ஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மந்த் வரைக்கும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் நல்ல ஒரு ஜெல் பேஸ்டில் க்ரீமி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. நீங்கள் இது இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஹேர் சீரமை கொண்டு வரலாம். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் சீரம் எப்போ யூஸ் பண்ணணும்னா கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டவல் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுவோம்ல, அப்போது நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும். ஹேர் சீரமை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. தண்ணி வடிகிற மாதிரி இருந்தால் ஹேர் சீரமும் தண்ணியில் வடிஞ்சிடும், நம்ம ஹேரில் இருக்காது. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாது. ஹேரை நீங்கள் டவலில் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வடியாக இருக்கும்ல, அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் சீரம் அப்ளை பண்ணலாம். ஹேர் சீரமை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேரோட மிட் லென்த்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். ஹேர் சீரமை உங்களோட ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடாது.
இதில் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சன் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணாது. ஆல்ரெடி உங்கள் ஹேர் ரொம்ப டேமேஜாக இருந்தாலும் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது சரியாகும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஹேர் கண்டிஷனர் அண்ட் ஹேர் சீரம் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். DIY நேச்சுரல் ஷாம்பு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹேர் சீரம் அண்ட் ஹேர் கண்டிஷனரை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.